நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நேற்று நம்ம அனாலிசிஸ் வீடியோ போடல, ஆனால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் மட்டும் போட்டிருந்தோம். அது என்னன்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு இன்டெசிசிவ் ஜோனில் இருக்காங்க. ஸோ நாளைக்கு மோஸ்ட்லி ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அதை பிரேக் பண்ணாங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்டிங்லேருந்தே அதுக்கான இண்டிகேஷன் நமக்கு வந்துச்சு. ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்றதுக்கு அர்த்தமே இல்லாமல் ஃபஸ்ட்டே பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணி கண்டினியூஸ் ரேலி, கொஞ்சம் கூட ஒரு ஸ்லைட் ரீட்ரேஸ்மெண்ட் கூட இல்லை. கண்டினியூஸாக ரேலி இருந்துகிட்டே இருந்தது, நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி. ஸோ இன்றைக்கி மூமெண்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இங்கேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு பெரிய ரேலி நடந்து புது ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் டவுனில் டேர்ன் ஆகிறதுக்கான எந்த இண்டிகேஷனும் இது வரைக்கும் இல்லை. ஸோ இப்படியே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே போனாங்க அப்படின்னா நம்ம இப்போதைக்கு டவுன் சைடுக்கான என்ட்ரி எடுக்கக்கூடாது. சப்போஸ் நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ஆல்மோஸ்ட் ஒரு மிடில் இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே போனாங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்று, இந்த ஆல் டைம் சப்போர்ட்டை ஹிட் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப கீழே வரலாம். சப்போஸ் இதை பிரேக் பண்ணாங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி அப்படியே மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போயிட்டு இதை ஹிட் பண்ணிவிட்டு ஒன்று ரிவர்ஸ் ஆகலாம், இல்லாட்டினா இந்த இடத்துல மார்க்கெட் ரொட்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இதையும் பிரேக் பண்ணாங்கன்னா இந்த லைன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நிஃப்டி பயங்கர புல்லிஷாக இருக்காங்க. நமக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் ஏதாவது ஒரு கேண்டில் சப்போர்ட் கிடச்சி டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மட்டும்தான் டவுன் சைடு போகலாம். இப்போதைக்கு டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இல்லை. சப்போஸ் நாளைக்கு இந்த ஏரியாவில் கீழே திரும்ப ஒரு டபுள் டாப் மாதிரியான ஃபார்மேஷன் இந்த ஆல் டைம் ஹையில் நடந்து அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டவுன் சைடுக்கான என்ட்ரி போகலாம். அதுவும் டவுன் சைடுக்கான என்ட்ரி இந்த ஜோனுக்குள்ளே எடுக்காதீங்க. இதையும் பிரேக் பண்ணால் இங்கே வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப நேரம் டவுன் சைடு ஹோல்ட் பண்ணாதீங்க. சின்ன ஸ்கேல்பிங் மட்டும் தான் போகலாம். சப்போஸ் இந்த ஏரியாவுக்கு ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் கிடச்சுன்னா தாராளமாக எடுக்கலாம். நம்ம இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போவே இது கரெக்ஷன் நடக்காததுனால இது கண்டினியூ ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். கண்டினியூ ஆனாங்க அப்படின்னா இந்த ஜோனையும் பிரேக் பண்ணாங்கன்னா இந்த லைன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஏரியாவில் கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகளும் கம்மி தான். ஆனால் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன்ஸ் எடுங்க. அப்படியே கீழே வந்தாலும் ஹை ப்ராபபிலிட்டி என்னன்னா இந்த ஜோனில் திரும்ப ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இன்றைக்கி ரேலிக்கு அப்புறம் நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்கா, கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஒரு இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனில் இருக்காங்க. ஸோ இந்த இடத்த போய் ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது ஏன் இம்பார்ட்டண்ட் லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியோட சார்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஹெச்டிஎஃப்சியும் கிட்டத்தட்ட ஒரு இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனில் இருக்காங்க. சப்போஸ் இதை போய் ஹிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ரிவர்சலுக்கான சான்சஸ் இருந்தது அப்படின்னா பேங்க் நிஃப்டி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஐசிஐசிஐ பாருங்கள், ஐசிஐசிஐயும் ஆல் டைம் ஹையில் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஐசிஐசிஐயோட கரெக்ஷன் ப்ளஸ் ஹெச்டிஎஃப்சியோட அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஒன்று இதே இடத்துல அரைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா இங்கேருந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சின்ன கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஒரு சினாரியோ. அப்படி இல்லை அப்படின்னா இதில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போய் இதை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போனாங்கன்னா இந்த லைன் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இனிஷியல் ஓப்பனே இதை பிரேக் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஜோனில் போயிட்டு
திரும்ப ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துலேருந்து நமக்கு கரெக்ஷன் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்தது அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் திரும்ப கீழே வரலாம். இதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லைனு, அதுக்கப்புறம் இந்த லைனு, இதில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போகலாம். சப்போஸ் HDFC ICICI ரெண்டுமே கீழே இறங்குறாங்க அப்படின்னாக்கா நம்ம பேங்க் நிஃப்டிலையும் கரெக்ஷன் இருந்துட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ என்னன்னாக்கா இந்த ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இதை பிரேக் பண்ணாங்கன்னா இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, இது ஃபிபோனாச்சியோட 0.5 லெவலு. அது பிரேக் பண்ணாங்கன்னா இது 0.618. இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப புல்லிஷ் மூவ் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க, மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.